ஹாய் ஹலோ எவ்ரிவன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்காகோ ட்ரிப் தான் கிளம்பியிருக்கோம். ஜூலை 4th இங்கே வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, 215th இயர்ஸு. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 8 ஹவர்ஸுங்க, 9 ஹவர்ஸே ஆகிடுச்சு. நாங்கள் நின்று போனதுனால நைட்டு தான் வந்து சேர்ந்தோம். மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்களேன். இன்னும் இங்கே வந்து இருட்டாதுங்க, 9 மணி ஆகும் இருட்டுறதுக்கு. நாங்கள் எடுத்தது வந்து ஏர்பிஎன்பி தான். இது வந்துட்டு வீடு நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி அங்கே குடியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 ரூமை மட்டும் காமன் பாத்ரூம் வச்சுட்டு ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க. இது எங்களோட ரூமு. ஃப்ரிட்ஜு, அவனு, காஃபி மேக்கர், டிவி, ஒரு டேபிளு, பெட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா வெயில். ஸோ கிளம்பியாச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் டேவை ஒன்று. இங்கேருந்து வந்து 3 பஸ் மாறணுங்க. நாங்கள் இருக்கிறது வந்து டவுன் டவுனு, சிட்டிக்குள்ளே போகணும். ஜூக்கு போகிறதுனால 3 பஸ்ஸுங்க. ஜூ இல்லாமல் நீங்கள் சிட்டி சென்ட்ரல்லையே இருக்கீங்க அப்படின்னா 2 பஸ்ஸே போதும். ஜூ வந்துட்டு பாப்பாக்காக தான் ஃபஸ்ட்டு டேவே கவர் பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மழை அப்படின்லாம் போட்டுருந்துச்சு வெதர். நாங்கள் செக் பண்ணப்போ சரி இதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேவே ஜூவை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்துட்டு மழையிலலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட் டேவே ஜூக்கு வந்துட்டோம். ஜூ வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த தூரி பார்த்தோன்னே ஏறியாச்சு ஒரு ரவுண்டு. ஜூக்கு வந்து என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தாங்க. ஆனால் அந்த ராட்டினத்துக்கு வந்து $6 நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மங்கி பார்த்தேங்க. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மங்கி பார்க்குறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் மங்கி தான். இது வந்துட்டு நாங்கள் இன்னொரு ஜூ போயிருந்தோம், அது இதை விட பெரிய ஜூ, செயின்ட் லூயிஸில் இருக்குது. ஆனால் அங்கே கூட இந்த மங்கி கிடையாதுங்க, இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா ஜூலேயும் ஏதாவது 1-2 அனிமல்ஸ் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைகளை கூட்டிகிட்டு ஜூ போகிறது வந்து இங்கே வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். போரே அடிக்காது, டைம் போகிறதே தெரியாது. ஆனால் இந்த ஜூவில் வந்து எங்களுக்கு 3 ஹவர்ஸ் தாங்க நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்பலாம் இல்லை. அது ஒரு 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்துட்டு அதை இதையும் பண்ணிட்டு போனதுனால ஓகே தான். 10 மணிக்கு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா கண்டிப்பாக லைனை பார்க்க முடியாது. 11 மணிக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அப்போ தான் கொண்டு வந்து விட்டாங்க. வெளியில் வந்தவுடனே பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி வந்து $30 பே பண்ணணும். பட் நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் அங்கேருந்து திரும்ப ஒரு சிட்டி சென்டருக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் தான் வந்துருந்தோம். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட்டு ஸ்டார்பக்ஸுங்க. இதை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட் டேவே வந்துட்டோம். ஏன்னா இப்போ இன்னும் 1 ஹவரில் மழை பெய்ய போகுது.